ஏன் இந்த வார்த்தையை தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றானாக்க, தீமோத்தேயுடைய வாழ்க்கையிலேயே இருக்கக்கூடியதான ஒரு குழப்பம் என்னன்னாக்க, அவங்க தாயார் விசுவாசமுள்ள ஒரு யூத பெண்ணா இருக்கிறாங்க, தகப்பன் கிரேக்கனாக இருக்கிறாங்க, ஒரு கலப்பு திருமணம். ஸ்தோத்திரம். ரெண்டு இனத்திற்குமே ஒத்துப்போகாததான மிக அதிகமான காரியங்கள் அதில் காணப்படுகிறது. யூதர்கள் ஸ்தோத்திரம் அடையாளத்தையும், கிரேக்கர்கள் ஞானத்தையும் தேடக்கூடியதான இருவேறுபட்டதான நிலையில் உள்ளதான நபர்களாக காணப்படுறாங்க. அப்படி ஸ்தோத்திரம் ஒரு கிரேக்கனுக்கும் விசுவாசம் உள்ளதான ஒரு யூத பெண்ணுக்கும் பிறந்ததான ஒரு மகனாக இந்த தீமோத்தேயு காணப்படுவதனால ஸ்தோத்திரம் அவனுடைய இருதயத்துக்குள்ள யாருக்காக ஜெபிக்கணும், யாருக்காக ஜெபிக்க கூடாது, யாரோடு கூட சேரணும், யாரோடு கூட சேரக்கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய தாய் வழியில் போகணுமா அல்லது தகப்பன் வழியில் போகணுமா அப்படிங்கிறதான நிறைய குழப்பத்தோடு இருக்கும் பொழுது கர்த்தருடைய சமூகத்தில் ஊழியத்திற்காக அவன் சேர்த்து கொள்ளப்படுகிறான் பவுலோடு கூட. ஸ்தோத்திரம். இந்த தீமோத்தேயுவை பார்க்கும் பொழுது ஏற்கனவே இவன் சீசனாக இருந்தவன், பவுலால் சீசனாக உருவாக்கப்படலை. ஸ்தோத்திரம். இவன் ஒரு சீசனாக இருந்தான். இவனை போய் பவுல் பார்த்து இவனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆவியின் அபிஷேகத்தை வரங்களை தட்டி எழுப்பும்படியாக அவனுக்கு புத்திமதிகளாம் சொல்றான். அப்படிப்பட்டதான நபர் தான் இந்த பவுல் இந்த தீமோத்தேயுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறான். பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். அப்ப ஜெபிப்பது யாருக்காக அப்படிங்கிறதான காரியம் எல்லா மனுஷருக்காகவும், ஜாதி இன மத வேறுபாடு இல்லாதபடிக்கு, பாவத்தை தண்ணீரை போல குடிக்கக்கூடியதான, பாவத்திலேயே வாழக்கூடியதான நபர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஜனங்களுடைய ரட்சிப்பிற்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்குது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.